ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நியூ இயர். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். மார்னிங் 4 to 7 நான் என்ன பண்ணுறேங்கிறது தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு எழுந்த உடனே அடுப்பு பற்ற வச்சாச்சு. தண்ணி காஞ்சிட்ருக்கு. வாசலுக்கு சாணி தெளிச்சிடலாம். உங்களுக்கு தெரியும், நம்ம வில்லேஜில் தான் இருக்கோம். அதனால் ரெகுலராக நம்ம வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். வாசல் தெளித்து கூட்டி எடுத்தோம் அப்படின்னா அரை மணி நேரம் ஆகிடுங்க. பெரிய களமாக இருக்கிறதுனால அதுக்கே ½ அன் ஹவர் ஆகிடும். இப்போது வாசலுக்கு சாணி தெளித்தாச்சு. வாசல்லாம் கூட்டி அள்ளி கொட்டிட்டு நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம். தண்ணி காஞ்சிருக்கு. இதுக்கு இடையில் நம்ம கோழிங்க அதுங்களுக்கு தீனி போடுற டைம் மார்னிங் தான். ஒரு 6 மணிக்கு மேலே தான் தீனி போடுவோம். ஆனால் அதுங்க அதுக்கு முன்னாடியே களத்தில் நின்றுட்டு அடம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம டாமி ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த கோழிங்க கூட விளையாடுறதா வேலையே. நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த விலாக் வீடியோவில் பார்த்துருப்பீங்க டாமியை. நம்ம கோலம் போடும்பொழுதும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு விளையாடணும். அவங்க ஏன்னா இப்போ தான் குட்டியாக இருக்காங்க, அதனால் விளையாடணும் அப்படின்றதுனால விளையாண்டுட்டே தான் இருப்பாங்க எப்போவும். வாசல் கூட்டியாச்சு. கூட்டிகிட்டு நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம். இவங்க நம்மளோட செல்ல பிள்ளைங்க. அதனால் வீட்டுக்குள்ளே வருவாங்க, எல்லாமே சாப்பிடுவாங்க. ஏதாவது காய்கறி, தக்காளி இதெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா சாப்பிட்டு போயிடுவாங்க. கட்டி வச்சுருந்தா வரமாட்டாங்க. அவுத்து விட்டால் உள்ள எல்லாம் சாப்பிட்டு போயிடுங்க. இந்த ஏர்லி மார்னிங் எழுந்தோம் அப்படின்னாலே அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க மைண்டு. இந்த வேர்ல்ட்லேயே நம்ம மட்டும்தான் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நாம் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் அந்த டைமில் வேலை நடந்துகிட்ருக்கும். மைண்டுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் எப்போவுமே எழுந்து பாருங்கள், எழுந்து பழகுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குளிச்சுட்டு வந்தாச்சு, கோலம் போட்டுடலாம். அதுக்குள்ளே எல்லா கோழிகளுமே வந்துட்டாங்க. நான் சொன்னேன் டாமி இவர் தாங்க பாருங்கள், கோலம் போடும்போது வந்து கையை பிடிச்சி விளாட்றதுக்கு தான் வராரு. கோலம் போட்டு முடிச்சுட்டு கோழிகளுக்கு எல்லாம் அரிசி போட்டுட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி கொஞ்சம் பனி கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா மழை வர மாதிரி லைட்டாக இருக்குது. தூறல் போட்டது காலையிலே லைட்டாக. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பனி கம்மியாக இருக்குது. இல்லைன்னா ஸ்வெட்டர் இல்லாமல் வெளியில் வரவே முடியாது. ஏன்னா நம்ம காட்டு சைடு இருக்கிறதுனால குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போவுமே லைட்டாக பனி பெஞ்சிட்டு தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மரத்தடியிலெல்லாம் எந்த அளவுக்கு பனிமூட்டமாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோங்கிறது முக்கியம் இல்லைங்க. நம்ம எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக, எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்மளோட லைஃப் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். எல்லாமே பாசிட்டிவான மைண்டில் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பாசிட்டிவாக நடக்கும். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம விளக்கு வச்சிடலாம். விளக்கு வச்சுட்டு கோழிகளுக்கெல்லாம் தீனி போட்டுட்டு நம்மளோட பூஜை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவர் யாரையுமே சாப்பிட விட மாட்டார், கொத்திக்கிட்டே தான் இருப்பார். அதனாலே பயந்துருவாங்க எல்லோரும். இவர் போனதுக்கப்புறம் தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க. இல்லை அப்படின்னா நிறைய கலர்ஃபுல்லாக போட்டோன்னா கொஞ்சம் விடுவார் எல்லாத்துக்கும். இப்போது பூஜை ரூமுக்கு வந்துடுச்சு. இன்றைக்கின்னு இல்லை, எல்லா நாளுமே நம்ம இந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு விளக்கு பொருத்திட்டு சாமிக்கெல்லாம் தீப தூபங்கள்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது. இது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் மைண்டு. எந்த நெகட்டிவ் தாட்ஸுமே உள்ளே வர விடாது மைண்டில். கஷ்டமோ நஷ்டமோ நம்ம கும்பிட்ற கடவுள் என்றைக்குமே நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்னு நம்ம நம்பணும். அப்படின்னா நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களுக்கும் எல்லாருக்கும் நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கணும். இந்த வருஷத்தில் என்னென்ன கனவு கண்டிருக்கீங்க, உங்களோட லட்சியம், உங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறத்துக்கு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருமே எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும். அதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரணும். அதுக்கு நம்ம எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே மாறும். எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும்தான் நிரந்தரம். நம்ம மனசு தான் அதுக்கு காரணம். நம்ம மனசை எப்போவும் சுத்தமாக வச்சுக்கணும். எப்போவுமே கடவுள் நினைக்கணும்.
மனசில் ஒரு நம்பிக்கை எப்போவுமே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா எல்லாமே நல்லபடியாக நம்ம நினச்ச மாதிரி நடக்கும். பூஜை பண்ணிட்டு நம்ம வீடு ஃபுல்லாக தீபதூபங்கள்லாம் காமிச்சிட்டு நம்ம அடுத்து சமையல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இடையிலேயே என்னோட குட்டி எழுந்து வந்துட்டார். அவர் எழுந்து வந்து எனக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு வெளில போயிட்டார். இப்போது சாமி கும்பிட்டுலாம் வாங்க. நான் வந்து சிம்பிளாக தான் பூஜை பண்ணுவேன். ரொம்ப பெருசாலாம் பண்ண மாட்டேன். வேல் மட்டும்தான் வச்சுருக்கேன். முருகர் படம் வச்சுருக்கேன். அதனால் அபிஷேகம் வேலுக்கு மட்டும்தான் பண்ணுவேன். செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி டைமில் பண்ணுவேன். பண்ணிவிட்டு நான் எப்போவுமே சாமி கும்பிடும் பொழுது முருகனோட ஒரு மந்திரம் மட்டும் சொல்லுவேன். அதை மட்டும் சொல்லி பூஜை முடிச்சிடுவேன் சிம்பிளாக. குட்டி சாரும் வந்துட்டார். அவருக்கு அவரே தான் நீர் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்ட்டு என்னை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவரே நீர் எடுத்து வச்சிட்டாரு. சாமி கும்பிட்டாச்சு. இப்போ வீடு ஃபுல்லாக தூபம் காமிச்சிட்டு வந்துடலாம். எப்போவுமே நான் தூபம் போட்டேன் அப்படின்னா வீடு பால்கனி ஃபுல்லாக எல்லாமே தூபம் காமிச்சிட்டு தான் வருவேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இந்த நியூ இயரை தொடங்குங்க. உங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறணும்னு முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் கடவுள் துணை இருப்பார் கண்டிப்பாக. இப்போது மார்னிங் ரொட்டீனில் நான் ரெகுலராக வந்து பீட்ரூட்டு, கேரட்டு, ஆம்லா, மின்ட்டு ஜூஸ் குடிப்பேன். இன்றைக்கி வந்துட்டு கேரட் இல்லை, அதனால் வெறும் பீட்ரூட் மட்டும் போட்டு அதை கூட ஆம்லா, கொஞ்சம் புதினா, அப்புறம் நம்ம செடியிலேருந்து கருவேப்பிலை பறிச்சிட்டு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை ஜூஸ் எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு அதை ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ஸ்வீட்னஸே எனக்கு போதும். நான் எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். வேணும்னா இதில் கொஞ்சமாக ஹனி இல்லை நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக ஆட் பண்ணி குடிச்சிடலாம். நான் என் குழந்தைங்களுக்கும் கொடுப்பேன், நானும் குடிக்கிறேன். டீ காஃபி குடிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப பெட்டர் சாய்ஸாக இருக்கும். மார்னிங் 4 to 7 என்னோடய ரொட்டீன் இப்படி தாங்க போகும். ரெகுலராகவே இப்படி தான் போகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளோட ஃபுட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விலாக் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி நியூ இயர் ஆல்.